அப்பா நான் உங்களுக்கு எத்தனை வாட்டிப்பா கால் பண்ணுறது? ஒரு 15-20 வாட்டி கால் பண்ணிட்டேன். நீங்கள் காலை எடுக்கல. இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ வாட்டி கால் பண்ணேன். என் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, 5% தான் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் இப்போ போடுறேன். இங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஜோயல்னு ஒரு பொண்ணுக்கு டெலிவரி பார்த்தாங்க. நார்மல் டெலிவரி சொல்லி தான் ட்ரை பண்ணாங்க. குழந்தையோ பிறந்துச்சு. அதான் பிறந்து ஒரு நிமிஷத்துலேயே குழந்தை இறந்துருச்சுப்பா. இங்கே எல்லாருமே அப்செட். குழந்தைய கிளீன் பண்ணி அட்டெண்டர் கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. என்ன நானும் கிளீன் பண்ணி ரத்தத்தெல்லாம் தொடச்சி கிளாத்ல சுற்றிட்டு இருக்கும் போது இது குழந்தைக்கு உயிர் வந்துருச்சுப்பா. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வேகமாக அந்த குழந்தைய வச்சுட்டு டாக்டரை கூப்பிட்டு போயிருந்தேன். டாக்டரை அட்டெண்டிவ் கூப்பிட்டு வந்து பார்த்தா அந்த குழந்தை அங்கே இல்லை. நாங்களும் வெளியெல்லாம் தேடி பார்த்தோம். வார்டுக்குள்ள யாருமே வரல. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணோம். ஆனால் அந்த குழந்தை அங்கே இல்லை. இப்போ குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் தான் அவங்க குழந்தை எதுவும் பண்ணிட்டேன்னு என் மேலே பழி போடுறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. ரொம்ப பயமா இருக்கு. தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ரீசெண்டாக குழந்தை காணும்னு சொல்லி நான் அழுத்திருக்க மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய சைட்லேருந்து ரொம்ப சாரி கைஸ். பிகாஸ் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு படத்துக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா சார் அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த கான்டெஸ்ட்டுக்காக எடுத்து அனுப்பின ஒரு வீடியோ தான் அது. அது எப்படி இப்படி வந்து ஒரு ரேண்டம் அக்கௌண்ட்டில் போஸ்ட் ஆகிருக்குன்னு வந்து ஐடியாவே இல்லை. அதுக்காக என்னோடய நாலேஜுக்கு வந்த உடனே எப்படி அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் வந்து அது உண்மையான இன்சிடெண்ட்னு நினச்சி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி தான் வைரல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது உண்மையான இன்சிடெண்ட் கிடையாது. ஒரு ஷூட்டுக்காக நான் அனுப்பின வீடியோ ரேண்டமாக போஸ்ட் ஆகிருக்கு. அதுக்காக என்னோடய சைட்லேருந்து ரொம்ப ரொம்ப சாரி. யாரையாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தாலும் ரொம்ப சாரி கைஸ்.